கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்திச் சென்று தாக்கிய வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரபல தமிழ் நடிகையான லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகின்றனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது. பிரசாத், வணக்கம். நடிகை லட்சுமி மேனனுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீடியோ காட்சியில் அவர் சண்டையிடுவது போன்று காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அவர் மீது என்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? தற்போதைய வழக்கின் நிலவரம் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கொச்சி பகுதியில் உள்ள ஒரு பாரில் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில் ஒரு தரப்பினர் அந்த பிரச்சனை முடிந்தவர்கள் பாரில் இருந்து வெளியேறி காரில் சென்று கொண்டிருந்தார்கள். எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று நடுவழியில் நிறுத்தி அவர்களோடு தகராறு செய்ததோடு அந்த காரில் காணப்பட்ட ஐடி ஊழியர் ஒருவரை அங்கிருந்து இழுத்து சென்று கடத்தி சென்றதாக தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் 3 பேர் மீது 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 3 பேர் மட்டுமல்லாமல் அவர்களோடு அந்த லட்சுமி மேனனும் அதில் காணப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்த லட்சுமி மேனன் ஏற்கனவே தமிழ் கும்கி, அதே போன்று சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். தற்போது வெளியாகக்கூடிய அந்த வீடியோவில் நடுவழியில் அந்த காரை நிறுத்தி அவர்களோடு அந்த 2 பெண்கள் உட்பட இளைஞர்கள் சேர்ந்து தகராறு செய்யும் வீடியோ இடம்பெற்று அதில் பதிவாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் நடிகை லட்சுமி மேனன் இருப்பதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி அவரை விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள்.